அன்னை தெரசா வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்து இந்திய மக்களின் உயர்வுக்கு பாடுபட்டவர் அன்னை தெரசா அவர்கள். இந்திய மக்களின் ஏழ்மையைக் கண்டும் நோய் கொண்ட அவர்களின் உடல்நிலையைக் கண்டும் மனம் இரங்கியவர். இந்திய நாட்டின் ஏழைகளின் வாழ்க்கையை முன்னேற்றுவதிலேயே தன் வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டவர் தெரசா அவர்கள். அயல் நாட்டிலிருந்து குடியேறினாலும் கடைசி வரை தன்னை ஒரு இந்திய பெண்மணி என்றே கூறி வந்த அவரின் சமூக தொண்டு மிக சிறப்பானது. 27/8/1910 யுகோஸ்லோவியா நாட்டில் பிறந்த தெரசா கிறிஸ்து மதத்தை பரப்புவதற்காகவே இந்தியா வந்தார். இந்தியா வந்த தெரசா இந்திய மக்களின் ஏழ்மை நிலையைக் கண்டு மனம் இளகி அவர்களுக்கு தொண்டு செய்யும் எண்ணம் கொண்டார். இந்தியாவின் கொல்கத்தா நகரில் ஆசிரியையாக தன் பணியை தொடங்கினாலும் கூடவே சமூக பணியையும் செய்ய ஆரம்பித்தார். தன் மதம், இனம் அனைத்தையும் மறந்து நோயுற்ற ஏழை எளிய மக்களுக்கு தொண்டு செய்ய துவங்கினார். கிறிஸ்துவ மதத்தினை சேர்ந்த தெரசாவை அப்போது பல இந்துக்கள் எதிர்த்தனர். ஒரு காளி கோவில் பூசாரி தெரசாவை கொலை செய்யவும் துணிந்தார். ஆனால் அவர் அன்னையின் சமூக தொண்டினை உணர்ந்து அன்னையின் சேவகனாக மாறினார். ஒரு மனிதனுக்கு தேவை உணவு, உடை, உறைவிடம், இம்மூன்றுமே ஆகும். அதன் பிறகு அவனுக்கு தேவை ஆரோக்கியம். இதனை உணர்ந்த தெரசா அம்மையார் சேவை செய்ய தொடங்கினார். எவருமே அருகில் செல்ல அருவருப்படையும் தொழு நோயுற்றவர்களையும் குஷ்ட நோயாளிகளையும் தன் இரு கரங்களில் தூக்கிச் சென்று மருத்துவம் செய்தார். சாலையோரங்களில் வசித்த ஏழை மக்களின் துயர் நீக்க மனம் கொண்டார். அதன் பொருட்டு சேவை நிறுவனம் ஒன்றை தொடங்கினார். ஏழை மனிதர்கள் அனைவரையும் தன் சொந்த குழந்தையைப் போலவே கவனித்து வந்தார் தெரசா. என் குழந்தைகளை காப்பாற்ற உதவி செய்யுங்கள் என்று செல்வந்தர்களிடம் கையேந்தினார். பலர் ஆரம்பத்தில் தெரசா அம்மையாரை இகழ்ந்தாலும் நாளடைவில் அவரின் தொண்டுள்ளத்தை புரிந்து பொருள் உதவி செய்தனர். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இறுதி வரை திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்தார் அன்னை தெரசா அவர்கள். தன்னோடு பல சகோதரிகளை சேர்த்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கும் நோயுற்றவர்களுக்கும் அரும் தொண்டு செய்து வந்தார். தெரசாவின் சமூக தொண்டினை பாராட்டும் வகையில் அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இந்திய அரசும் அன்னை அவர்களுக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்தது. 1998 தெரசா அவர்கள் மறைந்தார். அவரது பூத உடல்தான் மறைந்தது. பிறர்க்கென வாழ்ந்த அவரின் புகழ் என்றும் மறையாது.